அவரில் பிணைக்கப்பட வாருங்கள். இன்று வார்த்தை அழைக்கிறது, அவரில் பிணைக்கப்பட. ஆமாங்க, நமது வாழ்க்கையில் ஒரு கொடி இன்னொரு கொடியோடு பின்னி நல்லதொரு பலனை தருவது போல அவரோடு நாம் இணைந்திருக்கவும் அவரோடு பிணைக்கப்படவும் வார்த்தை அழைக்கிறது. அஞ்சாதீர்கள், நான் தான் என்று அவர் உடனிருப்பை இன்று நமக்கு உணர்த்துகிறார். வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அருமைமிக்கவர்களை, உயிர்த்த ஆண்டவர் முற்றிலுமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு உடனிருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதி கிறிஸ்தவர்கள் முழுமையாக இறைவனோடு பிணைக்கப்பட்டிருந்தார்கள். ஒற்றுமை, சமத்துவம், நட்புறவு, பகிர்தல் மற்றும் தோழமை உணர்வு ஆகியவற்ற நட்பண்புகளால் அவர்கள் பிணைக்கப்பட்டு காணப்பட்டார்கள். இந்த நற்செயல்கள் வழியாகத்தான் அவர்கள் கடவுளோடு இணைந்திருந்த உண்மையை நமக்கு சொல்லி தருகிறது வார்த்தை. இன்றைய நற்செய்தியில் அவர் அதிக புதுமைகளை செய்துவிட்டு அனைவருக்கும் பசியார உணவு கொடுத்துவிட்டு தனிமையில் இறைவனோடு இருக்கின்றார். கடல் மீது நடந்து செல்கிறார். அச்சத்தில் நடுக்கத்தில் சீடர்கள் பயந்து நடுகின்ற வேளையிலே, அஞ்சாதீர்கள், நான் தான் உங்களோடு இருக்கிறேன் என்ற உடனிருப்பை அங்கு அவர்களோடு பிணைக்கப்பட்டு ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் இன்று மனிதன் நம்மள நினைச்சுக்கிறோம், பணத்தையும் பொருளையும் பதவியும் பட்டத்தையும் தான் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புறம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை அன்பார்ந்தவர்களே, இன்று மனிதன் தேடுவது என்னவென்றால், அஞ்சாதீங்க, நான் உங்களோடு இருக்கேன், பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கேன். கடவுள் சொல்லுவதை போல நாம் தோழமை உணர்வோடு ஒருவர் மற்றவரிடம் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உடன் இருக்கிறேன், நான் உன்னோக்கு துணையாக இருக்கிறேன் என்ற அந்த உடனிருப்பை தான் ஒவ்வொரு மனிதனும் இன்று விரும்புகிறான். இதைத்தான் கடவுளும் சுட்டி காட்டுகிறார். உடனிருப்பின் மேன்மையை இன்று அவர் எடுத்து காட்டுகிறார். பிணைக்கப்பட வாருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுகிறார். ஆனா இன்னைக்கு நாம எதை தேடி பயத்திலும் அச்சத்திலும் இருந்து கொண்டிருக்கிறோம்? ரோமையர் புத்தகம் 16:20 சொல்லுகிறது, அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார், நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக என்று வார்த்தை சொல்லுகிறது அன்பார்ந்தவர்களே. பிலிப்பியர் 4:6 சொல்லுவது போல அமைதி அருளும் கடவுள் உங்களோடு இருக்கிறார். அவர் நமக்கு அமைதி அளிக்கிறார். அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இந்த வார்த்தைகளை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆதி கிறிஸ்துவர்கள் இடத்திலே ஒருமைப்பாடும் சமத்துவம் நட்புறவும் பகிர்தலும் தோழமை உணர்வும் இருந்தது போல இன்று என்னில் இருக்கிறதா? ஆண்டவர் எனக்காக இறந்து உயிர்த்திருக்கிறார். ஆனால் என்னில் தோழமையும் நட்புறவும் பகிர்தலின் மேன்மையும் நிறைந்திருக்கிறதா என்று பாருங்கள். அவரோடு பிணைக்கப்படுகின்ற பொழுது இந்த நற்குணங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இந்த நற்குணங்கள் நமது ஆதி கிறிஸ்தவர்களிடத்திலும் திருத்தூதர்களும் இருந்ததால் தான் அவர்கள் பல வல்லமைகளை செய்ய முடியுது. மெசியா என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல அரும் அடையாளங்களை அவர்களால் செய்ய முடிந்தது. பயத்தில் இருக்கின்ற பொழுது அஞ்சாதீர்கள், நான் தான் என்று உடனிருப்பை ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல இன்னைக்கு குடும்பத்துல உடனிருப்ப விரும்புறாங்க. ஒரு 2 நிமிஷம் என் கணவனிடம் உட்கார்ந்து பேச மாட்டாரா? என் பிள்ளை என்னோட பேசாதா? என் உறவுகள் என்னிடம் சிறிது நேரத்தை செலவிட மாட்டார்கள் என்று பெற்றோர்களும் பிள்ளைகளும் உறவுகளும் இன்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தருணத்தில் உடனிருப்பை கொடுங்கள். ஆண்டவரோடு பிணைக்கப்படுங்கள். வெற்றி உங்களது. பிரைஸ் தி லார்ட்.